அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் முருகன் பிறந்த நாளான வைகாசி விசாகம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து நாம் வழிபட்டோம்னா நமக்கு என்னென்ன நன்மைகள், இந்த நாளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள், என்னைக்கு விரதத்தை நாம் தொடங்கலாம், வைகாசி விசாகம் என்னைக்கு தொடங்குது, என்னைக்கு முடிவடைகிறது, நாம் இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்குவதால், விரதமிருந்து வணங்குவதால் நம் முன்ஜென்ம பாவங்களை முருகப்பெருமான் போக்குவார். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர். வி என்றால் பறவை, மயில், சாகன் என்றால் பயணம் என்று பொருள். மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும். ஆறுமுகன் அவதரித்த இந்த நாள் வைகாசி விசாகம் நட்சத்திரமாகும். விசாகன், சுப்பிரமணியன், கந்தன் என பல்வேறு நாமங்கள் கொண்டு அருளும் தமிழ் கடவுளான முருகனை வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் எண்ணியதெல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு முருக பக்தர்களின் நம்பிக்கை. மழலை செல்வம் வேண்டி விரதம் இருக்க கைமேல் பலன் கிடைக்கும். வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாகும். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து அவதரித்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுக கடவுளான முருகனின் அவதார திருநாளாகவும் முருக பக்தர்கள் இந்த நாளில் பால்குடம் எடுப்பது, காவடி சுமப்பது, விரதம் இருந்து வழிபடுவது, முருகனுக்கு பிடித்த மலரான செந்நிற மலர்களாலான செம்பருத்தி மலர்களை கொண்டு வேலவனை அலங்கரித்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இவையெல்லாம் படிப்பதால் விரும்பியது அனைத்தும் கிட்டும். சிவபெருமானின் சக்தியை பெற்றதுடன் தன் தாய் பார்வதி தேவியிடமிருந்து சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை பெற்று அசுரர்கள் சூரபத்மன், சிங்கமுகன் மற்றும் தாரகன் அவர்களை அழித்து வெல்ல முடியாத மகத்தான சக்தியை பெற்றவர் முருகப்பெருமான். வைகாசி விசாகத்தன்று நாம் எந்த ஒரு உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது. ஏன்னா முருகப்பெருமானின் திருச்செந்தூர் கோயிலில் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகப்பெருமானை வழிபட துன்பம் விலகும் என புராணங்கள் கூறுகின்றன. தந்தை சொல் கேட்காமல் தண்ணீரை அசுத்தம் செய்த முனிவரின் குழந்தைகள் 6 பேர் மீன்களாக சாபம் பெற்றனர். இந்த கதையை வைகாசி விசாகம் நாளில் தெரிந்து கொள்வது அவசியம். 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக திருநாளில் முக்கிய அம்சமாக சாப விமோசனம் தரும் நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறும். வைகாசி விசாகத்தன்று முக்கிய நிகழ்வு தன்னை நோக்கி தவமிருந்த முனிவரின் மைந்தர்கள் 6 பேருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் இதுவாகும். பிற உயிர்களுக்கு நாம் துன்பம் தரும்போது அந்த உயிர்கள் நமக்கு சாபமிடும். அதனால் நாம் இந்த வைகாசி விசாகத்தன்று நம்ம கையால் எந்த ஒரு உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது. பராசர முனிவருக்கு 6 குழந்தைகள். 6 பேரும் ரொம்ப சுட்டித்தனமான குழந்தைகள். ஒரு நாள் 6 பேரும் அங்குள்ள குளத்தில் குளிக்கும்போது அந்த குளத்தில் உள்ள நீரினை அசுத்தம் செய்து விளையாடினார்கள். இதனால் அந்த நீரில் வாழ்ந்த மீன்கள், தவளைகள் வேதனைப்பட்டன. அதை பார்த்த பராசர முனிவர், நீங்கள் இப்படி நீரையும் அதில் உள்ள ஜீவராசிகளையும் துன்புறுத்தக்கூடாது, நீங்கள் குளித்தது போதும், மேலே வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னதை கேட்காம அந்த பிள்ளைகள் அதில் நீண்ட நேரம் நீராடி கொண்டிருந்ததால் கோபப்பட்ட பராசர முனிவர் 6 பேரையும் மீன்களாக மாற கடவது என்று சாபமிட்டார். உடனே 6 பிள்ளைகளும் 6 மீன்களாக மாறினர். தன் தவறை உணர்ந்த பிள்ளைகள் தாங்கள் செய்தது தவறு என்று தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் கிடைக்காதா என்று முனிவரிடம் கேட்டதற்கு பார்வதி அருளால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார். மீன்களாக மாறிய 6 பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தனர். ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும்போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது. அதனை அந்த மீன்கள் பருகியதால் 6 பேரும் முனிவர்களாக மாறினர்.
6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டபோது, நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள், அங்கு முருகக் கடவுள் அருள் புரிவார் என்று அசரீரி ஒலித்தது. 6 பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் புரிந்தனர். வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தன்று கூடிய பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைத்தது. 6 முனிவர்களும் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்தார். இந்த நாளை தான் நாம் வைகாசி விசாகம். அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. பராசரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள் முருகன் அவதரித்த விசாக தினத்தில். அன்றைய தினம் பிறக்கும் குழந்தைகள் அறிவு கூர்மையுடன் பல புகழ்களை அடைவார்கள் என கூறப்படுகிறது. வால்மீகி இராமாயணத்தில் ராம லக்ஷ்மணனுக்கு முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல் அமைந்திருக்கும். இதை கேட்பவர்களுக்கு அவர்களின் பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் என்றும் இந்த நிகழ்வை குமார சம்பவம் என வால்மீகி குறிப்பிடுவார். விசாக நட்சத்திரம் திங்கட்கிழமை வருகிறது. 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிற்பகல் 2:16க்கு தொடங்கி மறுநாள் திங்கட்கிழமை மாலை 4:40 மணி வரை விசாக நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் விரதம் இருக்கிறவங்க திங்கட்கிழமையிலிருந்தே விரதம் இருக்கலாம். அதுக்கு மறுநாள் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி மதியம் 12:27 மணிக்கு தான் தொடங்குது. அதனால் நாம் திங்கட்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு இனிப்பு பலகாரங்களை நம்ம அவருக்கு படைக்கலாம். சிறுபருப்பு பாயாசம், அப்பம் இதெல்லாம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாம். சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க கூட இந்த ஒரு நாள் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னா நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். முருகன்கிட்ட நாம் முருகா என்று சொன்னாலே போதும், அவர் நம்மளுடைய கஷ்டங்களை போக்க ஓடோடி வருவார். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த முருகன்கிட்ட வைகாசி விசாகத்தன்று உங்கள் வேண்டுதலை வைங்க. அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள்ளே உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். விரதம் இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ள முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, அவ்வளோ நல்லது. 2 நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களை அவருக்கு கொடுத்து நீங்கள் முருகரை வணங்கிட்டு வந்தீங்கனாலே போதும். வீட்டில் அதே போல் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் போதும். நிச்சயம் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். Thank you for watching.